ஹெல்த் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஓட்ஸ் கஞ்சி தான் பார்க்க போறோம். பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதில் வந்து ஓட்ஸ் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கலாம். எப்போவுமே சுடு தண்ணி தான் குடிப்போம். சீரகம் ஓமம்லாம் போட்டு குடிப்போம். இப்போ நம்ம சீரகம் போட்டு குடிக்க போகிறோம். சீரகம் தெரியுதா? நம்மளோட கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பால் ஊற்றிக்கலாம். நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு பால் ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம சர்க்கரை வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லை நாங்கள் வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லை வெல்லம் சேர்த்துக்கோங்க, இல்லை உப்பு போட்டு கூட கலக்கி குடிங்க. நாங்கள் வந்து வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கிறோம். நல்லா கலக்கிக்கோங்க. நம்மளோட ஓட்ஸ் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதை குடிச்சிட்டு நம்ம மத்தியானம் பிளாக்கை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சுடு தண்ணி பாருங்கள் கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மத்தியானம் லஞ்சுக்கு நாட்டுக்கோழி பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க. சொல்லியிருந்தேன் மதியானத்துக்கு பிரியாணி செய்ய போகிறோன்ட்டு. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பிரியாணி அரிசி, நாட்டுக்கோழி, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸ்டார் அனீஸ் அதெல்லாம் இருக்குங்க. பிரியாணி மசாலா, தயிர், உப்பு. இதுதான் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள். குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு நான் சொல்கிறேன்ல பட்டை, லவங்கம், ஸ்டார் அனீஸ், பிரிஞ்சி இலைன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நான் 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அப்புறம் புதினா, கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ நாங்கள் வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறோம். நாங்கள் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா இன்னும் நிறைய வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. காரம் போட்டுட்டு தயிர் போட்டுட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நாங்கள் வந்து 3/4 கிலோ நாட்டுக்கோழி போட்டுக்க போகிறோம். நாட்டுக்கோழி ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால தான் நாங்கள் நாட்டுக்கோழி சேர்த்துருக்கோம். நாட்டுக்கோழி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க.
கிளாஸில் வந்து 2 கப் அரிசி எடுத்திருக்கோம். இதில் நாங்கள் வந்து 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். அந்த கிளாஸில் வந்து நாங்கள் 2 கப் அரிசி எடுத்துக்கோனா 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கறி நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துடலாம். பிரியாணி அரிசி. இப்போ நம்ம நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருக்கோம். கொத்தமல்லி புதினா கொஞ்சோண்டு புதினா சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம குக்கர் மூடிடலாம். நல்லா ஒரு 2-3 விசில் வந்த பிறகு நம்மளோட பிரியாணி ரெடி. நாங்கள் வந்து முட்டை வேக வச்சுருக்கோம். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணாலும் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. நம்மளோட சுவையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சுவையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்க. இப்போ நம்ம தட்டில் சேவ் பண்ணிக்கலாம். நம்மளோட சுவையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரியாணி சாப்பிட்டு நீங்கள் ஒரு கிளாஸ் சுடு தண்ணி குடிச்சிங்கன்னா நல்லா செரிமானம் ஆகும். இப்போ நம்ம சாயந்தரமாக பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.